முடியும், மரணத்துல போய் முடியும். ஸோ நம்ம தினமும் அன்றாடம் தினம்தோறும் இந்த பயிற்சியை கொஞ்சம் தொடர்ந்து செய்கிறதுனால உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாகவே இருக்கும். ஒருவர் 48 நாள் இந்த முழு பயிற்சியை தொடர்ந்து செய்கிறாங்களோ நம்மளுக்கு உடம்புல இருக்கிற எல்லா விதமான வியாதிகளையும் நீங்கி சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கலாம். செய்யலாமா? இந்த பயிற்சிகளை செய்யலாமா? சரி, இப்போ இந்த பயிற்சி செய்ய போகிறோம். இந்த பயிற்சிக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆகணும் இல்லையா? எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னா, இந்த பயிற்சி செய்கிறது கண்டிப்பாக ஒரு விரிப்பின் மீது தான் செய்யணும், வெறும் தரையில் செய்யக்கூடாது. ஓகேவா? நாளைக்கு இருந்து எல்லாருமே விரிப்பு கொண்டு வரீங்களா? கொண்டு வராதவங்க நாளைக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு விரிப்பின் மீது தான் செய்யணும். காலையில் வெறும் வயிற்றுல செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. தண்ணி, காஃபி, டீ ஏதாவது குடிச்சிருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கேப் எடுத்து செய்யலாம். உணவு அருந்திருந்தா ஒரு வேளை நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 3 hours to 4 hours கேப், ஒரு 3 மணி நேரம்லேருந்து 4 மணி நேரம் கேப் எடுத்து தான் செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்தால் போதும். காலையில் செஞ்சோம் சாயங்காலம் செஞ்சோம் தேவையில்லை, ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சால் போதும் இந்த பயிற்சி. அப்புறம் நல்ல காற்றோட்டமான பகுதியில் நல்ல நம்மளுக்கு சௌரியமான ஆடைகள் அணிந்து செய்யணும். மாதவிடாய் நேரத்தில் இது செய்யக்கூடாது. பீரியட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 நாள்லேருந்து 5 நாளுக்கு இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. அப்புறம் சர்ஜரி, ஆப்ரேஷன், உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க செய்யக்கூடாது. ஓகேவாப்பா? இப்போ இந்த பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் மெதுவாக எழுந்திரிச்சுக்கிறீங்களா? பொசிஷனில் நின்றுக்கோங்க. எல்லாரும் எழுந்திரிச்சு உங்களுக்கு முன்னாடி ஒரு அடி கேப், இப்படி கையை நீட்டுங்க, இப்படி சைடில் நீட்டுங்க. கேப் இருக்கா? இடிக்காமல் இருக்கா? ஓகேவா? இடிக்காமல் இருக்கா மட்டும் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில், சைடில், முன்னாடியும் பாருங்க, சைட்லயும் பாருங்க. இடிக்காத மாதிரி நின்னுக்கோங்க. அப்படியே நீங்க தள்ளிக்கோங்க. இதுனா அப்படியே பேக் சைடு நின்னுக்கோங்க. டைம் ஆகுது. அட்ஜஸ்ட் பண்ணி நின்னுக்கோங்க, இடிக்காத மாதிரி. இந்த இடத்துல கேப் இருக்கு, டபுள் இடு. டக்குன்னு மாத்தி போங்க. இப்போ இந்த மேடம் சொல்லுவாங்க.